அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஆஃபி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டூர் கொடைக்கானல் வந்து போயிருந்தோம். மே 25 அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நைட்டு ஒரு 10 o'clock கிட்டே நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்தி டீலாம் வாங்கி வந்து குடிச்சிருந்தோம். விடிங்காலையில் தான் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கிட்டே நாங்கள் வந்து போயிருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா மலை ஏறவும் வந்து ஆரம்பித்தாச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஏற்காடுக்கு போகக்குள்ளே பார்த்திங்கன்னா வாமிட்டிங்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த டைம் வந்து வாமிட் வர மாதிரியே இருந்துச்சு. ஒரு சேஃப்டிக்கு வந்து டைரி மில்க் வந்து வச்சுருந்தேன் பேக்கில். அதை அப்படியே சாப்பிட்டுட்டே போனதால் அந்தளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கல எதுவுமே. மலை ஏறக்குள்ளே அந்த வியூலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரம். ஒரு 3 காட்டேஜ் கிட்டே பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. அது கொடைக்கானல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் போன டைம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே மழையாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வந்து மழை நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு மட்டும் காலையில் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராக ரெடி ஆகிட்டு இருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். மற்றவங்க எல்லாரும் ஸ்டே பண்ணது பார்த்திங்கன்னா எதிர்க்க பக்கத்தில் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எங்கள் சேச்சா வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதிலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆகும் சீக்கிரம். காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சு வந்து எடுத்துகிட்டு வந்தது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் இதெல்லாமே வந்து வீட்டில் வந்து செஞ்சு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் கூட பார்த்திங்கன்னா 4-5 ஃபேமிலி கிட்டே வந்திருந்தாங்க. அப்படியே எல்லாருமே ஷேர் பண்ணி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் ஷேர் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆக வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேட்டா மறுபடியும் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. கொடைக்கானலில் இப்படி தான் 2 டேஸாகவே போயிட்டு இருந்துச்சு. காலை வச்சு நடந்து போய் பார்த்திங்கன்னா பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சர்வலாகவே இருந்துச்சு. எங்கேயோ வழுக்கி கிழக்கி விட்டுருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் வந்து இறங்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து லேக்கு கிட்டே வர பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes கிட்டே ஆகிடுச்சு. இதிலலாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு இடத்துக்கும் போகவே பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஆகுது. ரூமை விட்டு ஒரு 11 மணிக்கிட்ட கிளம்பணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்கு வர பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தோம். வியூ பாயிண்ட் பார்க்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. அவ்வளோ ஜனங்க வந்துருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருந்தோம். எங்கள் சினிமா வந்து பார்த்திங்கன்னா கட்டி சோறு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமேட்டா எக்கு, அப்புறமேட்டா ஒயிட் ரைஸ் நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சிக்கன் கிரேவியை நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அந்த வத்த குழம்பு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தது ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம். எங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லாக நல்லா இருந்துச்சு. எங்கேயும் நல்லா க்ரௌடாகவே தான் இருந்துச்சு. எங்கேயும் நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். நல்ல வசதி. மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பிளேஸ்க்கு தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்ததால் எங்கேயுமே போகவும் முடியல. நைட்டு பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா அங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இட்லி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி இதெல்லாமே வந்து அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் கிட்ட தான் உட்காந்துருப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. நீங்க ஏன் சொன்னீங்க எங்க வீட்டுக்கு போறேன்? அதனால தான் நான் வீட்டுக்கு போறேன். பார்த்து
பாத்திரம் வேணுங்களா சூடு பண்ணுற தண்ணியை? இப்ராஹிம் பாய் ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. 2 கையாலேயே அவர் சுட தண்ணியை சுட வச்சிருந்தாரு. உங்களை எதிர்பார்த்துருக்கிறோம். ஆமா, எங்கே போன மங்காத்தா என்கிட்ட ஏரியா இது இங்கே கிச்சன் இல்லை. இங்க கிச்சன் இல்லையா? ஆர்கனைசர் சார் இங்க இருக்கீங்களா? ஆர்கனைசர் காணப்பா சார் என்ன ஒரு புத்திசாலி இன்ஜினியர் படிச்சுட்டு இஷ்டத்துக்கு வேலை விடுவாங்க. நைட்ல பாத்திரத்தை கொண்டு வைக்கணுமா, தண்ணி எல்லாம் தந்தால வந்துருமா? அண்ணா நெருப்பு தான் தேர்தா உட்காருங்களா நீங்க? பாத்திரம் பிடிங்க உட்காருங்க. தலைவா 7 வைப்பா எத்தனை குழந்தை குடிக்கும்? 10 குழந்தை குடிக்கும். தம்பி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப ஒருக்கு 6 ஊத்தி சொல்றேன். இல்ல குழந்தைகளுக்கு தண்ணி வேணும்ன்றவங்க தயவு செய்து தாய்மார்கள் ஏற்றி போய் இறங்கி வந்துட்டாங்க. என் பிள்ளைகளுக்காக யாருமே இறங்கி வரலையே. நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்து அப்படி வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பக்கூடிய டைம் வந்து வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து எல்லா லக்கேஜ் வந்து பேக் இன்னும் ஒரு 14 இட்லி வைக்கிட்டா? வேணாம், உங்களுக்கு வேணுமா? சூட்டி விடவா? தம்பி உனக்கு போதுமா இட்லி? எனக்கு இன்னும் ஒரு 14 இட்லி வேணும். சாப்பிட்டுங்க. ஏன் நீங்கள் யாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இந்த ஐடிக்கு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சில்லாக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே கிளம்பி பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போகக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து சோளம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. வெளி சைடு ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து வாங்கி சாப்பிடவே இல்லை. சரி சோளம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தங்கச்சி தம்பிக்கெலாம் பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கி வந்து சாப்பிட்ருந்தோம். நாங்கள் வந்து கேரளா போகலான்னு தான் சொல்லிட்டு எங்களுடைய பிளான் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து கேரளாவில் வந்து அன்றைக்கி வந்து ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதால் வந்து அந்த சமயத்தில் வந்து போக முடியல. அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகி பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து மாற்றியாச்சு. இதுக்கு முன்னாடி நல்லா கொடைக்கானல்லாம் வந்ததில்லை. இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் வந்து வந்திருந்தேன். நாங்கள் போன சமயத்தில் பார்த்திங்கன்னா கேரளாக்காரவங்க தான் நிறையா இருந்தாங்க. கேரளா வண்டி தான் நிறையா இருந்துச்சு அங்கே. அங்கேயே பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் அப்புறமேட்டா அந்த மேகி இதெல்லாமே வந்து வாங்கி வந்து சாப்பிட்ருந்தோம். லேக்குக்கெலாம் நாங்கள் எங்கேயுமே போகவே இல்லை. டைரெக்டாக பார்த்திங்கன்னா குணா குகைக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த குணா குகைக்கே போக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வண்டி நிற்கிது. ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக தான் வந்து நவுந்துச்சு. அவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டால் தான் நாங்களே ஏறி போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் உள்ளே போகணும் போல். நடக்க நடக்க அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஒரு ஓரமாக வந்து உட்காந்தாச்சு. நானும் ஹஸ்பண்டும் உட்காந்துருந்தோம். மற்றவங்க எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மஞ்சுபல் வாய்ஸ் அந்த மூவி வச்சு தான் எல்லாமே கத்திட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை பாடிக்கிட்டு சுபாஷ் எல்லோரும் கத்திட்டு இருந்தாங்க. அதோடைய சொன்னால் பார்த்திங்கன்னா நிறையா கேட்டுச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும். நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஷிஃபில் தான் போய் வந்து சாப்பிட்ருந்தோம். ஃப்ரைட் ரைஸ், நான் பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் சிக்கன் இதெல்லாமே ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாக்லேட் ஷாப் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து சாக்லேட் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேட்டுக்கே வந்து கிடச்சிச்சு. கொடைக்கானல் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே நாங்களுமே வந்து கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.